ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கு விசாரணைக்கு வர ஆரம்பிக்குது. நீதிபதி அந்த வழக்கை முதல்ல அப்பாவில இருந்து ஆரம்பிக்கிறாரு. என்னோட பையன் ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவர் ஒவ்வொரு மாசமும் அவரோட வருமானத்துல ஒரு 100 ரூபாவை அவராவே கொண்டு வந்து என் கையில கொடுக்கணும். இதுதான் என்னோட கோரிக்கை அப்படின்னு அப்பா சொல்றாரு. இத பத்தி பையன் கிட்ட கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே, எங்க அப்பா பெரிய பணக்காரர், அவருக்கு இந்த 100 ரூபாய் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதுக்காக இந்த வழக்க போட்டிருக்காருன்னு கூட எனக்கு புரியல. ஆனாலும் பரவாயில்ல, அவர் கேட்டதுக்காக வேண்டி ஒவ்வொரு மாசமும் நானே கொண்டு போய் அவர் கையில ஒரு 100 ரூபாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஒரு வழியா வழக்கு முடிவும் பெறுது. ஆனாலும் நீதிபதிக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த அப்பாவை கூப்பிட்டு எதுக்காக இந்த மாதிரி ஒரு வழக்க தொடர்ந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்னோட பையன் பெரிய பிசினஸ்மேன் அப்படிங்கறதுனால நான் நினைக்கும் போதெல்லாம் அவரை பார்க்க முடியறது இல்ல. நான் கால் பண்ணும்போது கூட அவரால் பேச முடியறது இல்ல. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு வழக்க பதிவு பண்ணி என்னோட பையனை மாதத்துல ஒரு வாட்டியாவது பாத்துடலாமே அப்படின்னு ஒரு ஆசையில தான் இந்த வழக்க போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு பதில கேட்டதும் நீதிபதி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. பெத்தவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும்.